ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூட போகிறது. உனக்கு சில விஷயங்கள் நடந்துவிடும் என்று நீ 100% நம்பியும் அது உன்னை விட்டு கைமீறி சென்று விட்டது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உனக்கென படைக்கப்பட்டது யாவும் உன்னிடம் வந்து சேரும். உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. என்னை நம்பிய யாரும் கெட்டதில்லை. பொறுமை கொள் தங்கமே. உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகிறது. யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லையே என்று நினைத்து கவலை கொள்கின்றாய். எனக்கென யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய். அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கிறாய்? என் தங்கமே, யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையாக இருப்பவர்களை பல பேருக்கு பிடிக்காது. இது அனைவருக்கும் உண்டான நியதிதான். ஆனால் அதற்காக நீ கவலைப்படாதே. நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும். அந்த காலம் முடிந்த பின் உன்னை வந்து சேரும். அதுவரை சற்று காத்திரு தங்கமே. வெகு தொலைவில் இல்லை. அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நாள் வாழ்வில் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும். அந்த தீப திருநாளை உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் வர செய்ய போகிறேன். பின்பு எதற்காக நீ பயம் கொள்கின்றாய்? நான் உன்னோடு இருக்கும்போது என் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனது கர்மாக்களை அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கிறேன் தங்கமே. மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் மாறாதது. வாழ்க்கையில் இதை புரிந்து நீ வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலம் இழக்க செய்யாது. யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய். சோதனைகள் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள். ஏனென்றால் ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் என்று உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார் தங்கமே. அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நான் உன்னை கொண்டு செல்கிறேன் தங்கமே. என் தங்கமே, உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை வேண்டாம் என்று கூறியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் அளவில் நீ உலக அளவில் ஜொலிக்கப் போகிறாய். நீ உயரப் போகின்றாய். கூடிய விரைவில் நான் அதை நடத்தி காட்டுவேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் நீ வருந்தாதே தங்கமே. எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகமாக வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே. கவலை கொள்ளாதே. நான் அதற்கான வேலைகளை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் நீ காத்து கொண்டிரு தங்கமே. தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. இன்றைய தினம் உனக்கு மிக கடுமையாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமானதாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் உன் வாழ்வு நிச்சயம் பிரகாசமானதாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது. உன்னை நெருங்கும் ஆபத்தை நான் எப்பொழுதும் கண்காணிக்கின்றேனோ அந்த கணமே அது அழிக்கப்படும். என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பது எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே கிடையாது. நீ என்ன செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே தங்கமே. உன்னை யாராவது திட்டினால் அவர்களுக்கு தக்க சமயத்தில் நான் பதில் கொடுப்பேன்.
அவர்கள் திட்டுவதற்கு நீ ஏன் அழுகிறாய் தங்கமே? எழுந்து எனக்காக விளக்கேற்று. இதை மறந்துவிட்டு மற்றவர்கள் திட்டியதற்கு அழுகின்றாய். அழாமல் எனக்கு பூஜை செய். உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணமும் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்தி, இப்பொழுது உனக்கு ஒரு தேவை இருக்கலாம், இன்னும் சற்று நாளில் வேறொரு தேவை ஏற்படலாம். முதலில் உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை முதலில் நீ தீர்மானி. அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பார்க்க முடியாமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே உன்னுடைய வாழ்வு கிடையாது. நீ நினைக்கும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை நீ ஓயக்கூடாது என்பது உன் நெஞ்சில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை ஒருபோதும் தீண்டாது தங்கமே. தீண்டவும் உன் அம்மா நான் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள். தற்போதைய நிலையை கண்டு நீ கலங்காதே தங்கமே. உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள். பயமானது புத்தியை மறுபடியும் மழுகடிக்க செய்யும். எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் எதை நினைத்தும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன். என் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இல்லாமல் எப்படி நீ தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படிதான் உன்னை பிரிந்தும் ஒரு நொடியும் தனித்து என்னால் இருக்க முடியாது. என் செல்ல பிள்ளையே, உன்னை எனது வலது கரத்தால் நான் தாங்குகிறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் நசுக்கிவிடும் அளவிற்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷம் போல் நான் உன்னை இரவும் பகலும் பாதுகாக்கின்றேன். என் தங்கமே, யாரிடமும் நீ மனம் விட்டு உன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். உனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியையும் வழங்குவது நானே என்பதை புரிந்து கொள். உன்னுடைய சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டங்கள் நீங்குவதற்கான வேகமும் இருக்கின்றது. மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை நீ அனுசரித்து நடப்பதையும் பிறரின் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி பட்டினி இருப்பதையும் அநியாயமாக சிலர் உன் உடைமைகளை அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமல் இருக்கிறேன் என நீ நிச்சயமாக நினைக்காதே. அனைத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டேன் என் தங்கமே. அந்த துஷ்டர்களை நான் அடித்து துரத்துவேன். தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தவறாமல் தந்தே தீருவேன். உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் மிக அருகில் இருக்கின்றது. அந்த நாளிற்காக காத்து கொண்டிரு தங்கமே. என் தங்கமே, உனக்கு எல்லா விதத்திலும் நான் துணையாக இருப்பேன். உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ அல்லது இல்லாததும் பொல்லாததும் சொன்னால் வருத்தம் கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை எப்போதும் பாதுகாப்பேன்.
நீ எப்பொழுதும் கரைந்து போக மாட்டாய். நான் சர்வ சக்தி வாய்ந்தவள் என நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு தங்கமே. வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன். நீ எதை கண்டும் பயப்படாதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, புண்ணியம் செய்து உன் அம்மாவாகிய என்னை நீ வணங்குவதால் தான் இப்போது இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்போது அதற்குரிய பணமாகவும் பரிசாகவும் பலனாகவும் உன் வாழ்வில் மிக பெரிய வாய்ப்பினை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் இந்த பதிவு உன் கண்களில் படும். இனி எப்போதும் சந்தோஷமாக நீ இருக்க போகிறாய். பல நன்மைகளை பெற்று உன் வாழ்வில் உயரப் போகிறாய். துன்பத்தை அனுபவிக்கிறேனே என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அந்த துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தான் உன் சந்தோஷம் என்னும் முத்தை நான் ஒளித்து வைத்திருந்தேன். இப்போது அந்த முத்தை திறந்து உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுத்து கவலைகளையும் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடிக்க உன்னை உயர்வாக வாழ வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பை என் அன்பு பிள்ளையான உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன். என் தங்கமே, மற்றவர்கள் மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகளை தேவைப்படும் போது அவர்கள் மனதிற்கு இதம் தரும் நல்ல வார்த்தைகளை பேசிய உன் வாழ்வில் நான் நல்லது செய்யாமல் விட்டு விடுவேனா? இதோ உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள். எதை நினைத்தும் நீ மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி களிப்பை உனதாக நான் மாற்றி தரப் போகிறேன். என் மீது பக்தியோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை இப்போது முத்து போன்ற சிறப்பாக மாறப் போகிறது. நீ பயந்தாலும் வாழ்க்கை உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். பணிந்தாலும் துரத்தி கொண்டுதான் இருக்கும். துணிந்து தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார். வெற்றி உன் பின்னால் உன்னை தேடி வரும். என் செல்லமே, என் அருளாலும் ஆசியாலும் நீ இழந்ததை திரும்ப பெறும்படி உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் வரப்போகிறேன். நீ நினைத்தது நடக்கவில்லை என நினைத்துதானே மனம் சோர்ந்து போயிருக்கிறாய். நீ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுக்க உனக்கு துணையாய் இப்பொழுது நான் வந்து விட்டேன். வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என நினைத்து வேறு வழியில் செல்ல யோசிக்க வேண்டாம். நீ செல்லக்கூடிய பாதையே உனக்கு நல்ல வழியாக மாற்றி நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் உலா வரும்படி நான் செய்ய போகிறேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் தானே? அப்படியானால் முதலில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடக்கூடிய சிலரை உன் வாழ்வில் சந்திப்பதையும் அவர்களின் செயல்களை பற்றி நீ சிந்திப்பதையும் அறவே தவிர்த்து விடு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தொலைதூர பயணம் செய்து வேலை பார்த்து கஷ்டப்படுவதை நான் அறிவேன். உன் குடும்பத்தை நான் கண்ணுக்குள் கண்ணாய் வைத்து பாதுகாத்து கொண்டே எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த உனது லட்சியத்தை இப்போது நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக உன் பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாய் வாழ போகிறாய். நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் நீ பழகக்கூடிய முறையிலும் நீ நடக்கக்கூடிய விதத்திலும் தான் உண்மையான அழகு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா செயல்களையும் எல்லா வார்த்தைகளையும் அழகோடும் அன்போடும் பணிவோடும் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் என் தங்கமே. கஷ்டங்களை தாங்கி தாங்கி என் இதயம் கலங்கிவிட்டது அம்மா. இனி என்னதான் என் வாழ்க்கையை செய்ய போகிறீர்கள்? எனக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டீர்களா என நீ வருத்தப்பட்டு கேட்டாய்தானே? ஒரு கட்டத்திற்கு மேல் இப்போது என்ன நடந்தாலும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று வேதனைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக வைக்க போகிறேன்.
நாளை முதலிலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான நாட்கள் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனி எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. தேவையில்லாமல் பெருமை பேசுவதை நிறுத்திக் கொண்டு பொறுமையோடு வாழப்பார். சாதிக்க நினைக்கும் எவரும் பெருமை பேச மாட்டார்கள். பெருமை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எவரும் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. நீ மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்க உதவ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. மனதார அவர்கள் வாழும்படி உனக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டே இரு. மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீ பேசுவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தான் போகிறது. அவர்களுக்காக முடிந்தவரை நீ பிரார்த்தனை செய்தால், நீ அவர்களுக்காக எது வேண்டும் என கேட்டாயோ அதையே உன் வாழ்வில் நான் கொடுப்பேன். எல்லையற்ற பொறுமையும் நிதானமும் உன்னிடம் இருக்கும் வரை நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடலாம் என் செல்லமே. என்னுடைய அம்சத்தின் வெளிப்பாடாகத்தானே நீ எல்லோரிடமும் அன்போடு நடந்து கொள்கிறாய். அப்படி உனக்குள் ஒரு தாய் பாசமும் தாய்மை உணர்வும் இருப்பதால் தான் அதற்கான பலனை பொக்கிசமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உயர ஆசைப்படுகிறாயோ அந்த அளவிற்கு தக்க வழிகளையும் கடுமையான சோதனைகளையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதன் அடையாளமாக தான் இப்போது சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சிரமப்படாமல் மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது என் செல்லமே. இந்த உலகம் என்னும் பயிற்சி கூடத்தில் உன்னை நீயே உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நான் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக தான் உன் லட்சியங்களை நீ அடைவதற்கான திறமைகளை ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக இரு. நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி அல்லது தவறி விழுந்தாலும் சரி, யாரையும் உதவிக்கு கூப்பிடாமல் தானாக எழுந்து நிற்க முயற்சி செய். கொஞ்சம் கூச்சல் போட்டு உதவியை கேட்டாயானால் நீ கீழே விழுந்ததை பார்த்து கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வாய். எக்காலத்திலும் யார் உதவியையும் நீ நாடி தேடி போகாதே. தேடி போகாத அளவிற்கு உனக்கானதை நீ ஆசைப்பட்டதையும் நானே கொண்டு வந்து தருவேன். கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கோடி புண்ணியம் செய்ததின் காரணமாக தானே இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நீ உயரும்படி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தான் உனக்கான நன்மையை தீர்மானம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் சிறப்பாக இருக்கும்படியும் உன் எண்ணங்களில் கவனமாக இருக்கும்படியும் பார்த்துக்கொள். உன் எண்ணங்களுக்கு ஆழ்ந்த சக்தி உண்டு. உன் மனதில் நீ என்ன எண்ணங்களை விதைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்து அதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி உனக்குள் இறங்கி நல்லதையே உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நீ மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என நினைப்பதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை நீ திருப்திகரமாக வாழ முயற்சி செய். எல்லாமே உனக்கான விஷயங்களை கொடுக்கும் விதமாக நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசித்து கடந்த காலத்திலேயே நீ குடியிருக்க வேண்டாம். எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என கனவு கண்டு கொண்டே வாழவும் வேண்டாம். தற்போது இந்த நிகழ்கால தருணத்தில் நீ மனதை ஒருநிலைப்படுத்தினால் நீ எப்படி வாழ வேண்டும் என கனவு கண்டாயோ அந்த வாழ்க்கையின் அளவாய் உனக்கு அமைத்து கொடுப்பேன். செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் விரைவாக உன் மனதிற்குள் விதைக்கவை. பாவங்களில் இருந்து உன் சிந்தனைகளை விலக்கி வைத்தால் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு உண்டான பலன் தானாக உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களை வெறுக்க கூட நேரம் இல்லாமல் உன்னை நேசிக்க கூடிய மனிதர்களை நேசிப்பதில் முனைப்பாக இரு.
உன்னை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை ஆதரிக்க நினைக்கிறார்களோ, யார் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு பலனாகவும் பதிலாகவும் பல மடங்காக நீ அவர்களை நேசி. அவர்களுக்கு உரிய அன்பையும் உதவியையும் கொடுத்து கொண்டே இரு. நிச்சயம் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் உன் வாழ்வில் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து உயரச் செய்வேன். காட்டிற்கு சிங்கமாகவே இருந்தாலும் சும்மா படுத்து கிடந்தால் அதன் பசிக்கு இரை கிடைக்காது தானே. அதே போல என் பிள்ளையான நீ ஓடி உழைத்து கொண்டே முயற்சிகள் செய்து கொண்டு இருந்தால் அதற்குரிய பலனாக தங்கம் போன்ற அற்புதமான பொக்கிஷத்தை உன் வாழ்வில் பெற்றுக்கொண்டே இருப்பாய். நான் உனக்கு நல்லதையே செய்வேன். எப்பொழுதும் நீ நல்லதையே செய். உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. என் தங்கமே, என் வாக்கினை கேட்டு முடித்த 2 மணி நேரத்திற்குள் ஆகவே என் குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறிவிடும். என் பிள்ளையே, என் முன்னால் கேட்டு கொண்டிருந்த விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் உன் கைகளில் வந்து சேர போகின்றது. என் குழந்தையை வெறும் கையோடு அனுப்ப போவது கிடையாது. என் பிள்ளை என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டு நின்றாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மன நிம்மதியையும் அம்மா நான் சேர்த்து கொடுக்க போகிறேன். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடும் தவிப்போடும் என்னை பார்க்கின்ற பார்வையை நான் ஒரு நாளும் மறந்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்றேனும் ஒரு நாள் அதை போக்கி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் இவற்றை எல்லாம் தாண்டியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது. நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்று தெரிந்த பிறகும் பிற துரோகிகள் நமக்கு வேண்டாத வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான். அவர்களுக்கான அழிவு நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதை புரிந்து கொள்ள தொடங்கினாலே உனக்கு பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். அடுத்தவரின் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அழிக்க நினைப்பவன் தெய்வத்தின் முன்னால் ஆட்டம் கண்டு போவான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பது கிடையாது. இது போன்று சிலரது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை யார் செய்கின்றார்களோ அவர்களிடத்தில்தான் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெய்வத்திற்கு தெரியுமா என்று. என் தங்கமே, எல்லாமே என்னுடைய பார்வைக்குட்பட்டது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றியெல்லாம் மனதளவில் வேதனைப்படாதே. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போகட்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களினுடைய கர்ம பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்த நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் செய்து விடுவார்களோ என்ற பயம் நிச்சயமாக உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை காண்பித்து கொடுக்க போகிறது. அவை எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை தான் உன் கண் முன்னால் நிகழ போகின்றது. என் தங்கமே, நீ ஒன்றின் மீது அதிகமான ஆசை கொண்டால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ பல போராட்டங்களை தாங்கிக் கொண்டு வருவாய். அப்படி இருக்கும் பொழுது அவை உன் கைகளில் சேராமல் போய்விடுமா என்ன? உன்னுடைய கைகளில் அது வராமல் சென்றுவிடும் என்றால் இந்த வாழ்க்கையில் தெய்வங்களை நீ வணங்கியதற்கு
எந்த புண்ணியங்களும் பலனுமே இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. பல முறை நீ என்னை உணர்ந்திருப்பாய். பல இடங்களில் உன் தாயானவளின் அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் என் மீது சிறிது பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பயத்தை உன்னிடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய மனதில் முழுவதும் நாம் வணங்குவது நம் தாயானவளை என்ற எண்ணம் வேண்டும். ஏதோ தெய்வத்தை வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்குகின்றோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களில் தெய்வத்தை நாடுகிறோம். பஞ்சமி திதியில் வராகியை தேடுகிறோம் என்று நினைக்க கூடாது. தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். கடமைக்கு தெய்வத்தை வணங்குகிறவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எதுவும் குறைவாகத்தான் நடக்கும். யார் ஒருவர் தெய்வத்தை வணங்குவதை தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வெகு விரைவாகவே நடந்துவிடும். என் தங்கமே, நானும் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நீ எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு சொல்லும் அல்லவா? நீ என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறாய், என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறாய், எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், யாருக்கு நல்லது செய்தாய், யாருக்கு கெடுதல் செய்தாய் என்பதையெல்லாம் நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சி அதனை அறியும் அல்லவா? எதற்காக நமக்கு தெய்வம் உடனடியாக ஓடி வரவில்லை என்று உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும். நாம் எத்தனை குற்றங்களை செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று. இந்த பாவங்கள் எல்லாம் உனக்குள் அதிகமாக சேர சேர உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து உன்னை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் புதிதாக வர தொடங்கி இருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று கூட நான் நினைக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ சிந்திக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய். ஆனால் என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தெய்வம் நம்மோடு தினமும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையின் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கின்றது. அவர்களும் நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய வேதனையில் அவர்களும் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வமும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் யாருமே வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். யார் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளும் உருவாக்க துணிய மாட்டார்கள். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம் என்றால் இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்த விஷயம் உன் கைகளில் இருக்கும். அப்படி உனக்கு கிடைக்காவிட்டால் உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்லும். நீ என்னென்ன தவறுகளையெல்லாம் வாழ்க்கையில் செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் என்று. தவறுகளை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிந்து செய்தால்தானே தவறு. தெரியாமல் செய்ததெல்லாம் எப்படி தவறாக முடியும் என்று என் பிள்ளை நினைப்பாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பினை நீ எந்த அளவிற்கு கையில் எடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். நீ ஆசைப்பட்டதை பெற்றுவிட்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க போகிறாய் என்பதை மனதார நம்பினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் வந்து விரைவாக சேர்ந்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே
என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.